தற்கூரி விஜய் இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த சிபிஐக்கு உள்ளே போயிட்டு டெல்லியில் வரும்போது வெளியே வந்து வேற என்னமோ மக்கள் புரட்சிக்கு போய் உள்ளே போய் கைதாகி வெளியே வந்தவங்க கூட இந்த அளவுக்குலாம் வர மாட்டான். மாலை தூவி போட்டு கையை காட்டிட்டு வரானாங்க. ஏண்டா 42 பேர் செத்ததுக்கு உன்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ உண்மையிலே படத்தில் நடிகர் தானே, நீ உண்மையிலே கவலையாக இருக்க மாதிரியா காட்டிக்கிட்டே வெளியே வரலாம்ல. வெளியே வந்து விட்டு நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரசிகர்களுக்கு டாட்டா காட்டுற மாதிரி நின்றுக்கிட்டு காட்டிட்டு வரானாங்க. ஏண்டா செத்து இன்னும் ஒரு 2-3 மாதம் கூட ஆகலை, நீ வெளியே வந்து இப்படி காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட இப்படியெல்லாம் ஒரு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இறந்தாவே தமிழக மக்கள் எவ்வளோ ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்னென்ன நடக்குது. 42 பேர் இறந்ததுக்கு ஒருத்தன் உள்ளே போயிட்டு சிபிஐ விசாரணையில் வெளியே வந்துக்கிட்டு கையை காட்டிக்கிட்டே போகிறான்னா அவன் என்ன மனநிலை இருப்பேன். இப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் அரசியல் கட்சி வச்சுருக்கான்னா இது தமிழ்நாட்டோட சாபக்கேடு. விஜய்க்கு ஒவ்வொரு வாக்குகள் விழுதுன்னா எத்தனை பேர் தமிழ்நாட்டில் அடிமுட்டால் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கான்றதை விஜய்க்கு விழுகிற வாக்கில் தெரிஞ்சுக்கிறலாம். அது எத்தனை லட்சம் வாக்குன்றது, அதில் எத்தனை லட்சம் பேர்கள் தெளிவாக. ஆனால் அவங்களையும் தெளிவுபடுத்தி நம்ம கொண்டு வரணும். சிலவர் கேட்குறாங்க, நாளைக்கு அவங்கெல்லாம் தோற்ற ஒருபாடு உங்கள் கட்சிக்கு வரமாட்டாங்க. வருவாங்க, அவங்களுக்கு வகுப்படுத்து தெளிவுபடுத்தணும். இப்போ பெரியார், அண்ணா, கலைஞர் புத்தகங்கள்லாம் கொடுத்து படிங்கடா, இப்படிலாம் அரசியல் செஞ்சுருக்காங்க, இவ்வளோ திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளோ இப்போ இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி பேசப்படுறாங்கன்னா இவ்வளவுக்கு செஞ்சுருக்காங்க, அவங்க ஒன்றும் திரையில் நடிச்சுட்டு வந்துட்டு கை காமிச்சிட்டு போல அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி தான் கொண்டு போய் சேர்க்கத்தான் போகிறேன். இப்போ பாருங்கள், தேர்தலுக்கு பின்னாடி ஒவ்வொரு மாவட்டத்திலேயே விளைஞ்சு நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு பேசத்தான் போகிறோம். எல்லாம் அந்த தற்கூரி மாவட்ட செயலாளர் உள்ளாக தோத்த ஒரு பாடு இவன் பின்னாடி தெரிஞ்சுட்டேமேன்னு சொல்லி எல்லோரும் விலையை வந்து சேரத்தான் போகிறாங்க. நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. நன்றி.